இஸ் டே 3. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்குனா என்னென்ன செலவுகள் இருக்கு? அது வந்துட்டு உங்க கையிலேருந்து எவ்வளோ குடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது, அதுக்கு வர வருமானம் வந்து இன்கம் வந்து ரெண்ட். சரிங்களா? இது தவிர வேற என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்குன்னா, அந்த மிகப்பெரிய எக்ஸ்பென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மார்ட்கேஜ் கட்டுறோம் இல்லையா? அதுதான் வந்து மிகப்பெரிய எக்ஸ்பென்ஸ் இருக்கும். அதுவும் மார்ட்கேஜையும் வந்துட்டு நீங்க பிரின்சிபல் ஒன்லியும் பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டாவும் வச்சுக்கலாம். இல்ல இன்ட்ரெஸ்ட் ஒன்லியும் வச்சுக்கலாம். நீங்க வந்துட்டு உங்களுக்கு எது வசதியோ அது பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ மந்த்லி வந்துட்டு ஒண்ணு பே பண்ண வேண்டியதா இருக்கும். இது தவிர என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நம்பர் 1 வந்துட்டு நம்ம வந்துட்டு கவுன்சில் அண்ட் வாட்டர் ரேட் நம்ம தான் கட்ட வேண்டியது இருக்கும். இதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும். இதுக்கப்புறம் உங்க வீட வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி மேனேஜர் வச்சு நீங்க சரியா மேனேஜ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜருக்கு உண்டான சில செலவுகள்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது நெட்டுன்னு வச்சுக்கலாம். ஓகே. நீங்க ஒரு வீடு இன்வெஸ்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணும்போது நீங்க என்ன மனசுல வச்சுக்கணும்னா, இந்த நெட் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்துட்டு உங்களோட டாக்ஸோட பெனிஃபிட்ஸையும் நம்ம கால்குலேட் பண்ணணும். ரூல் ஆஃப் தம் எங்க கிளைண்ட்ஸுக்கு நாங்க வாங்குற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, மாசத்துக்கு அவங்க கையில இருந்து போஸ்ட் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே எடுத்த பிறகு எவ்வளோ போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு $1000லேருந்து $1500 போற மாரி நாங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களால எவ்வளோ பண்ண முடியுதோ அது பண்ணலாம் நீங்க. இது மாசம் மாசம் இப்படிதான் குடுக்கணுமா? அடுத்த ஒரு 15 இயர்ஸ், 20 இயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அது மாறும். ஏன்னா ரெண்ட் இன்கிரீஸ் ஆகப்போது. ஸோ அதனால வந்துட்டு அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்ப்போம்.